பிச்சை எடுத்தாவது தண்ட பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கிறவள் தாய். ஒரு ரூபாய் எதிர்பார்ப்பு இல்லாம பிள்ளைய வளர்க்கிறவள் தாய். அல்லாஹ் சொல்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி. அந்த உம்மா கூட கியாமத் நாள்ல வேலைக்கு ஆக மாட்டா. அந்த கியாமத்துடைய நாளையிலையும் நமக்காக அல்லாஹ்வுக்கிட்ட சுஜூதுல அழுவது அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு முஹப்பத் இருக்குது உள்ளத்துல சகோதரர்களே. புள்ளண்டா உசுறு, கூட்டாளிண்டா உசுறு, நண்பனுக்காக சாவ பாக்குறான், மனைவிக்காக தொழுகையை விட்டு 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 சேர்க்கிறான். நமக்காக உயிரை தந்தவர், நமக்காக ரத்தம் சிந்தியவர். அவர் நினைத்திருந்தால் சகோதரர்களே, இன்றைக்கு மக்காவுல சவுதியில தாயிஃப்ங்கிற ஊரே இருக்காது. அவர் போட்ட பிச்சை இன்னைக்கு நாங்கெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். எவ்வளவு கவலைப்பட்டார் இந்த சமூகத்தை பற்றி. ஏழையாக இருந்து கவலைப்பட்டார், பசியிலிருந்து கவலைப்பட்டார், யுத்தத்திலையும் கவலைப்பட்டார், மௌத்துடைய சந்தர்ப்பத்திலையும் கவலைப்பட்டார். கியாமத்திலையும் எங்களுக்காக கவலைப்படுவார், கியாமத்திலையும் கவலைப்படுவார். என்ன தேவை சகோதரர்களே, என்ன தேவை? நாங்க எல்லாம் சொர்க்கவாதி ஆகணுங்கிற ஒரே ஒரு தேவைதான். ஆகையால் உலக வாழ்க்கை இந்த ரபியுல் அவ்வல் மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பை பேசுறது மட்டுமல்ல நோக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை பற்றி பற்ற கவலைகள். நாயகத்துடைய காலத்தில் ஒரு மனிதர் இருக்கவில்லை தொழுகை இல்லாத மனிதர், ஒரு சஹாபி இருக்கவில்லை. அப்படி இருந்தால் ஒன்று தொழுகையாளியா மாத்திருப்பாங்க, இல்லாட்டி கழுத்து வைத்திருக்கும். ஒரு மனிதர் இருக்கலையே தொழுகை இல்லாம. இன்றைக்கு உங்களோட மனசை தொட்டு சொல்லுங்க, நம்ம ஊர்ல தொழுறவங்க கூடயா தொழாதவங்க கூடயா? தொழுறவங்க கூடயா தொழாதவங்க கூடயா? சகோதரர்களே, தொழாதவன் தான் கூட, பள்ளிக்கு வராதவன் தான் கூட. எப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஊருக்கறங்க? அல்லாஹ் என்ன குறைய வச்சிருக்கிறான்? இங்கால கடலால கொட்டுது, அங்கால வயலால கொட்டுது, இங்கால கடையால கொட்டுது, கவர்மெண்டால கொட்டுது. துனியாவை விரிச்சு தந்திருக்கிறானே சகோதரர்களே. ஆனா அல்லாஹ்வை மறந்து ஒரு சமூகம் வாழுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருந்தால், சஹாபாக்கள் இருந்திருந்தால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருந்தால், இவர்கள் எல்லாம் பள்ளிக்கு வராம விட்டிருப்பாங்களா? எவ்வளவு கவலைப்படுவாங்க. யாரு கவலைப்படுது? நான் கவலைப்படணும். நான் பொறுப்புதாரி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி. நாம மட்டும் தொழுதுட்டு, நாம மட்டும் வணங்கிட்டு, நாம மட்டும் நம்முடைய கபருக்கு தேடிட்டு போற சமூகம் அல்ல நாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகம் நாம். சமூகத்தை பற்றி கவலைப்பட்டு பட்டு மரணித்த தலைவருடைய சமூகம் நாம். கவலைப்படணும் சமூகத்தை பத்தி. நகையை பத்தி, ஊட்டப்பட்டி மாத்திரமல்ல கவலைப்படுறது, சமூகத்தை பத்தி கவலைப்படணும்னா, சமூகத்தை தொழுகையாளியாக மாத்தணும்னா முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ்.